ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஷோபியான் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 பயங்கரவாதிகளிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களை இந்திய ராணுவம் மீட்டுள்ளது. தெற்கு காஷ்மீர் மாவட்டத்தின் ஷுக்ரு கெல்லர் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பது குறித்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் அங்கு சுற்றி வளைத்து தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர். அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது திடீர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதற்கு பாதுகாப்பு படையினரும் உரிய பதிலடி கொடுத்தனர். இந்த துப்பாக்கி சண்டைகள் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பயங்கரவாதிகள் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அவர்கள் ஷாஹித் குட்டாய் மற்றும் அட்னான் ஷாபி என்பது தெரியவந்துள்ளது. 3வது நபரின் அடையாளம் கண்டறியப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பயங்கரவாதிகளிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஏகே ரக துப்பாக்கிகள், தோட்டாக்கள், கையெறி குண்டுகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் ரொமேனியா, சீனா உள்ளிட்ட நாடுகளில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களும் அடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பறிமுதல் செய்யப்பட்டவை எத்தகைய ரக ஆயுதங்கள் என இந்திய ராணுவம் விளக்கமளித்த பிறகே தெரியவரும். இருப்பினும் இவை அனைத்தும் அதிநவீன ஆயுதங்கள் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது.